ராசியான மனிதரான ஸ்டாலின் எங்கு போய் சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு 7.5 சனி பிடித்துவிடும். திருச்சி தென்னூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் சேராவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட் கூட வாங்கியிருக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக எடுத்த முடிவை ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூட விண்ணப்பிக்காத விடியா மாடல் அரசு 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் தடையில்லா சான்று வழங்கியது ஏன் என மக்கள் கேள்வி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைந்து 100 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் அவரது நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திசையின் விலையில் தேர்தல் பொறுப்பாளர் நியமன விவகாரத்தில் திமுகவினர் இடையே கோஷ்டி மோதல். கைகலப்பில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவு விரட்டியடிப்பு. பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியிடம் சரமாரியாக கேள்வி கேட்ட இளைஞரால் பரபரப்பு. பதில் சொல்ல முடியாமல் திணறிய ஜோதிமணி காரில் ஏறி சென்றதால் பொதுமக்கள் அதிருப்தி. வேட்பாளர் பெயரை மாற்றி கூறி வாக்கு சேகரித்த நடிகர் கருணாஸ். இதுதான் வாக்கு சேகரிக்கும் லட்சணமா என திமுக நிர்வாகிகள் புலம்பல். மேகதாது அணை கட்டுவதற்கு துணை போகும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் என விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை. எனவே மறைமுகமாக திமுக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு துணை போவது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே விரைவில் உச்சநீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஆணையம் எடுத்த தீர்மானம் குறித்து வழக்கு தொடர இருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் மேகதாட்டுக்கு கர்நாடகாவுக்கு துணை போவதை கண்டித்து போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம். விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவையில் 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய வைரம் பதித்த தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. ராமநாதபுரம் அருகே கடலில் தூக்கி வீசப்பட்ட 5 கிலோ எடையிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். நாட்டுப்படகில் தங்கம் கடத்திய 3 மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் விசாரணை. திண்டுக்கல் அருகே காதலர்களை கட்டி போட்டுவிட்டு சகோதரிகள் 2 பாலியல் வன்கொடுமை. விடிய ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் SBI வங்கியின் ATM இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பணப்பட்டுவாடா தொடர்பான புகார் அடிப்படையில் சென்னையில் வருமான வரித்துறையினர் சோதனை.
விருகம்பாக்கம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் நெருங்கிய நண்பர் வீட்டில் கணக்கில் வராத சுமார் 3 கோடி ரூபாய் பறிமுதல். கோவையில் விடிய அமைச்சர் KN நேருவின் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக தீவிர விசாரணை. கணக்கில் வராத பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் சோதனை. சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கொடியேற்றம். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147ஆம் ஆண்டு பெருவிழா. கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. 2 நாட்களுக்கு வட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என தகவல். பெங்களூர் அருகே கோவில் திருவிழாவின் போது 150 அடி உயர தேர் சாய்ந்து விபத்து. பக்தர்கள் ஓட்டம் பிடித்ததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு.